ஆனா அன்றைய தேதியில இருக்கக்கூடிய அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அதிமுகவோட பொதுச் செயலாளர் என்ன செய்றாரு, 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில குடுக்குறாரு. அப்ப அதன் மூலம் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாமானிய மாணவர்களுக்கு. இந்த டாக்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு. 11 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குனார். அப்ப அதன் மூலம் இன்னும் ஒரு 3000 பேருக்கு கிடைத்தது. இப்படி அந்த நீட் தேர்வால ஏற்பட்ட இழப்ப, இன்னும் கோச்சிங் கிளாஸஸ் ஐயா பீரியட்ல தான் மிக சிறப்பாக அரசு பள்ளிகள் எல்லாம் நடத்துனாங்க. அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்த நீட் தேர்வு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 76% தேர்ச்சி தமிழக மாணவர்கள் வருது. இதெல்லாம் யாரு? எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சியில எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான். இத ஏன் இதில சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த திமுக அரசு இந்த மாரி ஒரு கபட நாடகம் ஆடும். தவறு அவங்க சைடு வச்சுக்கிட்டு. நீட்ட கொண்டு வந்தது திமுக அரசு. காங்கிரஸோட சேர்ந்து அதற்கான அந்த புள்ளியை, விஷவெதியை தமிழகத்தில் தூவுறதுக்கு கையெழுத்து போட்டது காந்தி செல்வன், இணையமைச்சர். திமுகவோட இணையமைச்சர் அன்றைய 2010ல. அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு அவங்க போராடுற மாரி காமிக்கிறாங்கள். இப்படி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள்.